So, hi everyone. Yes, பசங்களா. Hi everyone. Long time after ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 11th மேக்ஸுக்காக லைவ் வந்திருக்கோம். யாடா பசங்களா. ஐ ஹோப் இதில் நிறைய பேர்த்துக்கு வந்து 11th to 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு 11th எக்ஸாமே போகுது. 11th இன்னும் எடுக்கிறாங்க. ரிவிஷன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஆனுவல் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முடிச்சு கையோடு எங்களுக்கு 12th ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் எந்த சினாரியோட பசங்களா? ஐயோ குரூப் 1 ஆர் குரூப் 2 நீங்கள் எந்த சினாரியோன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லைவ் பார்த்திங்கன்னா 2 சினாரியோ இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 சினாரியோவில் இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஆப்டான ஒரு விஷயந்தான். which means what are the properties you studied in 11th standard. 11th standardல இருக்க எல்லா சாப்டர்ஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்காக எல்லா சாப்டர்ஸும் ஓவரால் பார்க்க போகிறதுல which is you using in நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டேஷன் மட்டும். 11th to 12th மேக்ஸில் விடான ப்ராப்பர்ட்டிஸ் which you use completely அப்படிங்கிறத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், ஹாய்டா பசங்களா. ஐ ஹோப் நீங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் தெர் ஆர் 2 குரூப்ஸ். இப்போ வந்து 2 குரூப்ஸாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஸ்டடிங் இன் 11th ஸ்டாண்டர்ட். நீங்கள் 11th குரூப் இப்போதைக்கு 11th மேக்ஸே படிச்சுட்ருக்கீங்க, ஓகேவா? அண்ட் அதர் குரூப் இஸ் 11th 12th ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. நான் வந்துட்டு will you give first division important questions மேம்? யாடா பசங்களா, அஃப்கோர்ஸ் ஐ வில் கிவ். 11th ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரல. எஸ், அஃப்கோர்ஸ். யாடா பசங்களா, இதில் நீங்கள் எந்த குரூப்? யாடாமா. ஸோ ஃபார் 11th மேக்ஸ் தான் நாங்கள் இன்னமும் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யூ ஓட் ஃபார் 11th மேக்ஸ். இல்லை மேம், எங்களுக்கு 12th ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வி ஆர் நவ் சூப்பர் சீனியர்ஸ், ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இன்னும் சூப்பர் சீனியர்ஸாக யூ பேட்ச் அப் டு சூப்பர் சீனியர்ஸ் அப்படின்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள். ஆர் யூ சீனியர் ஆர் சூப்பர் சீனியர் நவ்? உங்கள் ஸ்கூல்லேயே 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஓகே. ஜேஇ குரூப்பா? ராஜ்குமார். எப்பயுமே நம்ம வந்துட்டு வியார்டு தான் ஆப்ஷன். எனக்கு நீங்களாம் ஆப்ஷன் கொடுக்காதீங்க, நானாக ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், அது மாதிரியா? ஸோ ஒன்லி சீனியர்ஸ், நாட் சூப்பர் சீனியர்ஸ். சிஎஸ் மேக்ஸ் மட்டும் 12th, மற்றதெல்லாம் 11th. இன்னும் எல்லாம் மிக்ஸ்டப்பா? ஓகே. 11th ரிவிஷன் டெஸ்ட் உண்டா? அஃப்கோர்ஸ் உண்டு. ஸோ யாருமே சூப்பர் சீனியர்ஸ் இல்லைங்களா? ஓகே. ஸோ அப்படியே தான் பசங்களா எல்லாருமே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்போ பட் வி வாண்ட் டு ரைட். சூப்பர் சீனியர்ஸ்க்கு இன்னும் டைம் இருக்கா? சரி, ஓகே, டன். பயாலஜி கிளாஸ் 4 11th ஆஷா மேம் டேக்கிங்டா பசங்களா? ஓகேங்களா? நீங்கள் இருக்கீங்களா? ஸோ இதில் எல்லாத்துக்குமே இப்போ 11th போர்ஷன் தான் போகுது. பட் ஈவென்ச்சுவலி 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே ஒரு ஐடியாவும் இல்லை, ஓகேவா? எங்கள் ஸ்கூலில் இப்போ நாங்கள் வந்து என்ன படிக்க போகிறோன்னு எங்களுக்கே ஐடியா இல்லை மேம். 11th ஒரு பக்கம் போகுது, 12th ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க, என்னன்னே ஐடியா இல்லை. ஸோ 2 கட்டாயமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னாலும் ஓகே, யூ கேன் ஓட் ஃபார் மீ. எஸ், ஃபர்ஸ்ட் 11th மேக்ஸ் ஒழுங்காக முடிப்போமா? சரி, ஓகே, சரி, ஃபைன். இதில் எந்தெந்த எக்ஸசைஸ்லுக்கு சின்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படியே உங்களுக்கு 12th வருது, ஓகேவா? ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ரிவைஸ் 11th தான் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஆனால் அது எல்லாமே 12th யூஸ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை மட்டும் பர்டிகுலராக இந்த ஒரு செக்ஷன் பார்க்க போகிறோம். ரைட்டடா பசங்களா? ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் கூல் வித் தட். பட் இட் இஸ் 11th போர்ஷன். ஆனால் இது 11th போர்ஷன் தான், பட் இஸ் ஆல்சோ இன் 12th போர்ஷன். டன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்க்கலாமா? மேம், எங்களோட நீங்கள் 12th சொல்லித்தர இன்ட்ரெஸ்டில் இருக்கீங்க போல். நோ, நாட் லைக் தட். எனக்குமே ஐடியா இல்லைடா பசங்களா. அவங்களுக்கு நான் என்ன டீச் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நானுமே ஒரு மிக்ஸ்அப்பான சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். 11th என்ன எடுக்கலாம் அப்படின்னு நானும் யோசிக்கிறேன், ஓகேவா? 12th பப்ளிக் தான், அவனுக்கு பப்ளிக் தான் எடுக்க போகிறோம், ஓகே. பட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன எடுக்கிறது அப்படின்னு நான் ஒரு பலத்த யோசனையில் இருக்கேன். அதனால தான் ஐ கேம் அப் டு திஸ் சுச்சுவேஷன் பட் வி ஹாவ் டு ரிவைஸ் 11th. எப்படி பார்த்தாலும் 11th ரிவைஸ் பண்ணி தானே ஆகணும். அதே சேம் பங்கு அது அப்படியே 12th யூஸ்னா நல்லா தானே இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி போய்க்கலாம், ஓகேவாடாமா?
Yeah, if you have 11 physics exam, you can go and revise it, பசங்களா. So, okay, இதான PDF வந்து நான் description boxல கொடுத்துறேன். We can work it out. இதில் இருக்கிறது எல்லாமே, it's all my own content, ஓகேங்களா? இது எல்லாமே உங்கள் புக்குக்குள்ளே தான் இருக்குது. You have to search it for your page numbers. ஓகேவா? பேஜ் நம்பர்ஸ்லாம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. சரியாடா பசங்களா? டீல், ஜென்டல் உமன் டீல். அண்ட் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா ஸ்டார்டிங்கில் இருப்பீங்க, அப்புறம் நடுவில் காணாமல் போயிடுவீங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட். ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம். 1 மணி நேரம் தான் உன்னை நான் டார்ச்சர் பண்ண போகிறது, ஜஸ்ட் ஃபார் 1 hour. அந்த 1 hour கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகேவாடாப்பா? எஸ்டா பசங்களா? ஸோ வைசட் டெஸ்ட் பற்றி ஆல்ரெடி நிறைய அப்டேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. யாருன்னும் வந்து இதில் ஜாயின் ஆகலையோ, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணலாம். இது வந்து பப்ளிக் ரிசல்ட்டடில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம்டா பசங்களா. இன்னொரு ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ 11th January நடக்க போகுது. ஸோ இஃப் யூ கைஸ் மிஸ் இட், நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணலாம். இன்னும் 5 நாள் இருக்குது. You can go and attend in மதுரை. ஓகேவா? பக்கத்தில் இருக்கிறவங்க, சரியா? அதுக்காக சென்னையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தான் நான் போவேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. ஓகே, இஃப் யூ ஆர் சரௌண்ட் மதுரை, நீங்கள் போய் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? யாடா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எப், ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க பார்க்கலாம். we will start. ஹுரேனா, நம்ம வந்துட்டு நியூ இயரில் ஃபஸ்ட்டு மேக்ஸ் கிளாஸ் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் மேக்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. யூ ஆர் வெரி சியர்ஃபுல். அதே சியர்ஃபுல்னஸை இங்கேயும் கொண்டு வாங்க. ஓகேவா? எஸ் எரிவேன், ஆரம்பிக்கலாமா? ஓகே டன். சி, ஆனால் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு 12th யூஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு விஷயம் 12th யூஸ் ஆகுதுன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஒன் திங், தட் இஸ் எக்ஸசைஸ் 1.4. exercise 1.4 என்னன்னு தெரியுமாடா பசங்களா? Do you know what is exercise 1.4 says? exercise என்னோட நியூ இயர் லெவல் ரெசல்யூஷனா கொஞ்சம் வியர்ட் தான். பட் என்ன சொல்கிறது, என்ன டிசப்பாயின்மெண்ட் வந்தாலும் போய்கிட்டே இருக்கணும். ஐ ஆம் வெரி கொஞ்ச நாளாக ரொம்ப டிஸ்கரேஜாக இருக்குன்னா, அதனால் என்ன நானே என்கரேஜ் பண்ணிக்கணும். எனக்கு மோட்டிவேஷன் யாரும் தரமாட்டான், நம்மளை நாமளே பற்ற வச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு இருக்கேன். யாரா பசங்களா? ஸோ தட் இஸ் மை ரெசல்யூஷன். ஐ டோன்ட் நீட் மோட்டிவேஷன் ஃப்ரம் எனி அதர்ஸ். ஐ நீட் டு மோட்டிவேட் மை செல்ஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்? ஸோ நீங்களுமே அந்த முடிவுக்கு வாங்க. எல்லாருமே எப்பயுமே நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ வி நீட் ஆர் செல்ஃப். நம்மளுக்கு நம்மளோட ஹெல்ப் ஃபஸ்ட்டு தேவை, அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களோட ஹெல்ப்பு. ஸோ உன்னை நீயே ஹெல்ப் பண்ணிக்கோ, தூக்கி விட்டுக்கோ. சரியா? யாரும் வந்து தூக்கி விட மாட்டாங்க. ஸ்வேர், இது வந்துட்டு அப்பத்தமான உண்மை. ஓகே, கசக்கதான் செய்யும். பட் we can do it. ஸோ பசங்களா, வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸசைஸ் 1.4. எக்ஸசைஸ் 1.4ல் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் வாட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது. இதை வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லிடுறேன். யூ வில் யூஸ் இட் இன் Chapter 5. ஓகேங்களா? Chapter 5 exercise number I think 5.2, 5.3 and 5.3 இல்லை 5.4 and 5.5. இது 12th யூஸ் பண்ணுவீங்க இந்த ஒரு விஷயம். எஸ், இட் இஸ் கிராஃப் தான். நீங்கள் கிராஃப்னு நினைக்கிற விஷயம் ரொம்ப சப்பையாக நினச்சி படிப்பேன். பட் நோ, இது வந்து நாங்கள் காப்பாற்றி போடுறது. இட்ஸ் லைக் 5 marks. 5 mark உன் கையில் இருக்கும் நீ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஓகேவா? வாட் இஸ் இட் ராமா? ட்ரான்ஸ்லேஷன். வாட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன்? அந்த கிராஃப் இம்பார்ட்டன்ட். அந்த கிராஃப் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்ன கான்செப்ட்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட் இஸ் இட் ராமா? ட்ரான்ஸ்லேஷன். ட்ரான்ஸ்லேஷன்னா என்ன? முக்கியமாக இந்த ட்ரான்ஸ்லேஷன் தான். இந்த ட்ரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் யூ ஹாவ், இது வந்துட்டு நீங்கள் கிராஃபுக்கு படிச்சிருக்கீங்க. பட் நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்டை வச்சு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஓகேவா? யூ ஹாவ் ட்ரான்ஸ்லேஷன். ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம படித்தா போதும். நீங்கள் 11th கிராஃப், ஹோல் கிராஃபுக்கு படித்தேன். ஆனால் ஹோல் கிராஃபுக்கு படிக்காமல் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு என்னென்னு பார்ப்போம், அப்புறம் உனக்கு கிராஃப் போயிடும். ஓகேங்களா? யூ ஹாவ் அ பாயிண்ட் ராமா. புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். ஓகே, ட்ரான்ஸ்லேஷன்னா நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே டன். யூ ஹாவ் ஒன் பாயிண்ட், இட் இஸ் கம்மா, இட் இஸ் ஸ்டேட்ஸ் இட் இஸ் 2,1. சரியா? இந்த பாயிண்ட் இருக்குது. ரைட்டா பசங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டை ஐ மூவிங் டுவார்ட்ஸ் லெஃப்ட் சைட். நான் வந்துட்டு லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், டு அ சர்டன் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அது சர்டன் டிஸ்டன்ஸ். அப்போ அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? ரைட்டா பசங்களா?
ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிலாம் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் மைண்டை யோசிச்சுக்கோ. ஏன்னா நீ டிரான்ஸ்லேஷன் கான்செப்ட்ஸை 11th படிச்சிருக்கீங்க. ஒரு கிராஃபை அப்படியே லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வாட் யூ வில் டூ? இல்லை அப்படியே ஒரு கிராஃபை அப்படியே ரைட் சைட் மூவ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆச்சுன்னா எப்போ ஒருத்தவங்க லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆவாங்க? எனி ஐடியா? இது அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகணும். எனி ஐடியா? இப்போ நான் கேட்குறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 3ங்கிற டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணணும். சரியா? ஹவு டு யூ மூவ் இட்? 3ங்கிற டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணணும். அப்போ அந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட்லேருந்து 3ங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருப்பான், அவன் என்னவா இருப்பான்? யாடா பசங்களா? எஸ், இட் இஸ் அ லைன். ஓய், எல்லாருமே 11th படிச்சுட்டு தானே இருக்கீங்க. 11.4 4th எக்ஸசைஸ் நாங்கள் டோட்டலி விட்டுட்டோம் மேம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே பசங்களா, நீங்கள் இந்த ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. வாட் யூ ஸ்டடிட் அப்படின்னா, y is equal to f of x plus a. x plus a, xோட வேல்யூஸ்லேருந்து ஒரு வேல்யூ ஆட் ஆச்சுன்னா அப்படியே அந்த கிராஃப் ரைட் சைட் மூவ் ஆகும். இதுவே f of x minus a அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ்லேருந்து, எஸ் இன்புட் சேஞ்ச் பண்ணா ரைட்டு. ஸோ எக்ஸோட வேல்யூலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அவன் லெஃப்ட்டு மூவ் பண்ணுவான். இந்த இன்புட்டை வச்சு தான் நம்ம இந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ இன்புட் தான் சேஞ்ச் ஆவாங்க. குட் ராஜ்குமார், தட் இஸ் அ குட் பாயிண்ட். இன்புட்னா யாரிடாமா? இன்புட்டுங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட். சரிங்களா? ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சர்டன் டிஸ்டன்ஸுக்கு தள்ளி லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ தள்ளி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா யாரை சேஞ்ச் பண்ணால் போதும்? வெறும் எக்ஸ் கோஆர்டினேட்டை சேஞ்ச் பண்ணால் போதும், ஒய்யை சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே 2,1ன்ற பாயிண்ட்லேருந்து 3 டிஸ்டன்ஸ் தள்ளி ரைட் சைடில் என்ன பாயிண்ட் இருக்குன்னு கேட்டால் அவனுக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். வாட் இஸ் இட்? இட் இஸ் 5,1. யூ காட் இட் பசங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 3 டிஸ்டன்ஸ் தள்ளி ரைட் சைடில் யார் இருப்பானா இட் இஸ் 5,1. ஓகேவா? இதுவே லெஃப்ட் சைடு அதே 3 டிஸ்டன்ஸ் தள்ளி லெஃப்ட் சைடில் யார் இருப்பா? எஸ் மேம், இதை ஷாராக யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாராக யூஸ் பண்ணுவேன். ஓகே, யூ வில் டெஃபினட் இதை வந்து பாரபோலா, ஹைப்பர்போலா அண்ட் எலிப்ஸ் அப்படிங்கிற 3 ஃபிகர் படிப்பீங்க. அந்த 3 ஃபிகரில் இதை வச்சு தான் ஃபோக்கஸ், டைரக்டிஸ்ட்டுங்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ அது ஈஸியாக பண்ணிடலாம். டன் எவ்ரி ஒன்? ஸோ அதுக்கான பேட்சை இன்னும் 𝐿𝑧 திங்க் பண்ணிகிட்டு இருக்காருடா பசங்களா. 𝐿𝑧 will think and he will do it. ஓகேவா அக்ஷயா? எஸ் எஸ் எவ்ரி ஒன். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட டர்ன். எஸ், குட் குட் ஸ்ரீ. யா, ஸ்ரீ மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஏண்டாமா மற்றவங்களும் ஆன்சர் பண்ணலாமே. இந்த பாயிண்ட்லேருந்து 3 டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் என்னது? வாட் இட் பி? நீங்கள் ஜீனியஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிடலாம். ரைட்டா பசங்களா? ஸோ தள்ளி போச்சுன்னா என்னவா இருக்கும்? அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? உங்களுக்கு டெஃபினட்டாக நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இது எல்லாமே இங்கிருந்து அங்கே போனால் தான் உண்டு. ஸோ 11th என்னென்ன விஷயம் உனக்கு ப்ராப்பராக சேரணுமோ அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, எஸ், இட் இஸ் -1 to 1. வெரி குட்ரா பசங்க, ஃபைன். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு பாயிண்ட் ஒரு டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணுற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்னா எந்த கோஆர்டினேட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும்? ஒன்லி எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆவாங்க, ஒய் சேஞ்ச் ஆகாது. இதே அப் சைட், இது அப்படியே வந்துட்டு உல்ட்டா நான் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணும். when I am taking up and down ஒரு பாயிண்ட் நான் மூவ் பண்ணணும்னா what is the case? அப்படியே உல்ட்டா எக்ஸ் கோஆர்டினேட்டை நீ டச்சே பண்ண வேண்டாம், உங்களோட ஒய் தான் சேஞ்ச் ஓவர் ஆகும். வாட் இஸ் இட் பசங்களா? உன்னோட ஒய் தான் சேஞ்ச் ஓவர் ஆகும். ரைட் ராமா? ஓகே, சண்டை போடாதீங்கடா பசங்களா. எஸ், ஸோ இப்போ 2,1ங்கிற ஒரு பாயிண்ட்டை, யா, இஃப் ஐ எம் மூவிங் டு 5 டிஸ்டன்ஸ் அப் சைட், 5 யூனிட்ஸ் மேலே நான் கொண்டு போகணும். அப்போது அந்த பாயிண்ட்டு என்ன? யாடாமா? then what is the upper point you will have? It is 2,6. Good ra pasangla, very good. What about the lowest point?
ஓகே ஓகே கூல் ராஜ்குமார் விடடாங்க ஓகேங்களா. தெர் ஆஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப், விட்டுருங்க. டோன்ட் ஃபைட் இட்ரா பசங்களா, கான்சன்ட்ரேட் ஹியர். பசங்களா டோன்ட் மேக் இட் அ சீன்றா பசங்களா, விடுங்க. நம் டிக் யூ ஆர் கூல் காய்ஸ் ரைட், அதெல்லாம் சும்மா விட்டுருங்க. ஓகே ஸோ 5 யூனிட்ஸ் கீழடாமா, 5 யூனிட்ஸ் கீழேன்னா வாட் இஸ் அ பாயிண்ட், அப்போ கீழே இருக்க பாயிண்ட் என்ன? எப் ஸோ யார் இந்த செக்ஷன் அட்டென்ட் பண்ணுறது, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டு லைஃப் லாங் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மற்றவங்க கூட சண்டை போட்டு உங்களோட டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஹியர். யாடாமா 2,1 ஒய் அரே அறிவாளி, 2,1லேருந்து 5 யூனிட்ஸ் கீழே, 2,1லேருந்து 5 யூனிட்ஸ் கீழே. ஸோ அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? நோ ப்ராப்ளம் ராஜ்குமார். டூ 2,6லேருந்து சொன்னியா, எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் அறிவாளின்னு நான் சொன்னேன். 2,1லேருந்து கீழே, 5 யூனிட்ஸ் கீழே. இட் இஸ் 2,-4. எஸ் ஓய் -3, எப்படி வரும் பத்தியா ராஜ்குமார், மாற்றிட்டோம். ஸோ பசங்களா அப் அண்ட் டவுன்னா ஒய் எக்ஸ் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகாது, ஒன்லி ஒய் கோஆர்டினேட் சேஞ்ச் அட் இட் இஸ் -4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். குட் பசங்களா, வெரி குட். ஸோ ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் மேக் 5th சாப்டர் மோர் கிளியர். உனக்கு 5th சாப்டர் சூப்பராக புரிஞ்சிடும், டயக்ராம் நீ பக்காவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் மற்றவங்கள விட. ஓகே எஸ் ஸோ புரிஞ்சிச்சா? ட்ரான்ஸ்லேஷன், இந்த ட்ரான்ஸ்லேஷன் கான்செப்டை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஃபார் 1 ஸ்டெப் லைன். அங்கே வந்து இது 1 ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுவோம், அப்போ தெரியாமல் முழிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இப்போவே சொல்கிறேன். ஓகே ஸோ இப்போது செகண்ட் சாப்டர் சரியா? செகண்ட் சாப்டர்லேருந்து நிறையா விஷயம் உங்களுக்கு அப்படியே யூஸ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் கான்செப்டில் பக்கா கிளியராக இருக்கீங்க. ஐ நோ தட் எக்ஸ்போனென்ஷியல் கான்செப்ட்ஸில் நீங்கள் பக்கா கிளியராக இருக்கீங்கல்ல, விச் மீன்ஸ் 16 part 3/2னா என்னடாமா? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 16 part 3/2. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3/2க்கு நிறைய பேர்த்துக்கு அர்த்தம் தெரியாது. 3/2ல் வந்துட்டு நீங்கள் 8th சாப்டரில் யூஸ் பண்ணுவீங்க. 3/2 வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ண நம்மளுக்கு தெரியணும், அது எல்லாமே 8th சாப்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. டெஃபினெட்லி இன் யோர் டிஃப்ரென்சியேஷன் இது எல்லாமே யூஸ் ஆகும். எஸ் இட் இஸ் 64. ஓகே ஹவ் இட் இஸ் 64? 4 cube it is 64. எஸ் டாமா டன். இதே வந்துட்டு வாட் இஸ் எக்ஸ் பார்ட் 3/2டா பசங்களா? வாட் இஸ் எக்ஸ் பார்ட் 3/2? எக்ஸ் பார்ட் 3/2னா என்ன எப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஸ்கொயர் ரூட், கரெக்டாடாமா? ஸ்கொயர் ரூட்னா என்னது? ஸோ 16 ஸ்கொயர் ரூட் அதுக்கப்புறம் க்யூப் பண்ணுறாங்கன்னு அர்த்தமாகும். சரியாடாமா? உங்களுக்கு தெரியலையா? நோ ப்ராப்ளம். 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தட் இஸ் 4. 4ஐ திருப்பி க்யூப் பண்ணும். 4ஐ திருப்பி க்யூப் பண்ணால் என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் 64. புரியுதுங்களா? எஸ். வாட் அபவுட் x3/2? ஸோ நீங்கள் ஒரு நம்பர் இருந்தால் ஆன்சரை டக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பட் 12th ஸ்டாண்டர்டில் நம்பர்லாம் இருக்காது, உள்ளுக்குள்ளே வேரியபிள்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு அது பண்ண தெரியணும். ஸோ how will you do this drama? x part 3/2. x part 3/2 எப்படி பண்ணலாம்? x part 3/2 ஒன்றும் இல்லை, நீ எதை வேணால் ஃபஸ்ட்டு பண்ணு. க்யூப்னா என்னது? 3 டைம் அவன் மல்டிபிள் ஆவான். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 3 டைம் மல்டிபிள். ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரிங்களா? நீங்கள் எந்த ப்ராசஸை வேணாலும் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸ்கொயர் ரூட்டை பண்ணிவிட்டு க்யூப் பண்ணலாம், க்யூப் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணலாம். இட் இஸ் அப் டு யோர் விஷ். சரிங்களா? ஸ்கொயர் ரூட்னா என்னடாமா? 2 பேர்த்துக்கு ஒருத்தர் வெளியே வருவாங்க. கரெக்ட்? 2 பேர்த்துக்கு ஒருத்தர் வெளியே வருவாங்க, விச் இஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ். ஓகே ஐ நீட் யூ டு டூ லைக் அ கான்செப்ட் லைக் திஸ். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கான்செப்டை பில்டிங் பண்ணுங்க. சரியா? நம்பர்ஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஒரு பேஸ் இருக்குது,
நம்மளுக்கு ரெண்டு நம்பர்ஸ் மல்டிபிள் ஆகாது when your base are same. கீழே இருக்கிற நம்பர் சேம், அது நம்பராக இருக்கட்டும் வேரியபிளாக இருக்கட்டும் வாட் எவர், கீழே இருக்கிற ரெண்டு பேர் ஒருத்தர் ஒரே ஆள் அப்படின்னா மேலே இருக்கிற ரெண்டு பேர் என்ன ஆகுவாங்க, இட் இஸ் ஆடட் அப், அவன் என்ன ஆவான், ஆட் ஆகப்படுவான். ஓகேவா? when it is divide, யா கீழே இருக்கிற ரெண்டு ஆள் ஒரே ஆள்னா நீங்கள் அவங்கள டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், a/m-k, இது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு யா அடுத்தது என்னடாமா, a/m/n, இது வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஏக்கு பவர் m எடுத்துட்டு அதுக்கப்புறம் n எடுக்கலாம், இல்லைனா n எடுத்துட்டு அதுக்கப்புறம் m எடுக்கலாம், இல்லைனா ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து மல்டிப்ளையாக பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம் அக்ஷயா, ஏன்டாம்மா நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க. ஸோ யல்சர் இஸ் திங்கிங் அபவுட் திஸ் பேட்ச், அந்த பேட்ச் பற்றி சொல்லும் போது உங்களுக்கு தெரியாமல் போகாது. யூ வில் டெஃபினெட்லி சே இன் யூடியூப். சரிங்களா? நோ ப்ராப்ளம், ஐ won't offend you. சரியாடாம்மா? எஸ். டே பசங்களா, புரிஞ்சுதா? இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நீ வந்து டக்குன்னு அங்கே யூஸ் பண்ணிப்பீங்க. அஃப்கோர்ஸ் லாகோட ப்ராப்பர்ட்டிஸ், லாகை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, logarithmic properties வந்து mostly it is used in which concept அப்படின்னு கேட்டிங்கன்னா there are two concepts. ஸோ நீங்கள் வந்துட்டு chapter 7ல யூஸ் பண்ணுவீங்க, யா chapter 7 and chapter 8ல யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? chapter 7லையுமே எந்த எக்ஸசைஸ்னு பர்டிகுலராக சொல்ல முடியும், எக்ஸசைஸ் 7.5. ஓகேங்களா? chapter 8ல எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 8.1. ஓகே, வேரியபிளில் பவர் வந்தால் லாக் இருக்கணும். யா லாக்னா எப்படி மேம், எங்கே யூஸுன்னு சொல்கிறீங்க, அதனால எங்கே யூஸுன்னு சொல்கிறீங்களா, அதனால நிறைய இடத்துல யூஸ் இருக்குது. ஸோ லாகை எதுக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆள்ற பசங்களா, யூ பிகமிங் வெரி வெரி குட் பாய்ஸ் அண்டு ரொம்ப ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட்லாம் ஆகுறீங்க. அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயமும் தெரியாமல் யூஸ் பண்ணுறதுனால வேரியபிள்ஸ் போட்டு எழுதுவோம். இப்படி வேரியபிள்ஸ் போட்டு எழுதும் போது யூ வில் ஹாவ் லைக் அ கான்செப்ட் லைக் திஸ். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது. நம்ம வந்து பிளாக் ஹோல் பற்றி படிக்கிறோன்னு வச்சுக்குவேன். பிளாக் ஹோல் கான்செப்ட் என்ன நம்மளுக்கு தெரியாது, ஈக்குவேஷன் என்னன்னு தெரியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மைன்யூட்டாக படிக்க தெரியாத விஷயத்தை எல்லாத்தையும் வேரியபிளாக எடுத்து எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு பிளாக் ஹோல்னா என்னென்னு தெரியணும்னா இந்த எக்ஸுக்கு யார் சூட்டபிள்னு தெரியணும். கரெக்டாக? ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் படிச்சுக்கிட்டே வரும். ஸ்பேஸையும் அப்படி தான் படித்தோம், அதை தாண்டி பியாண்ட் அப்படின்றதையும் அப்படி தான் படிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். எஸ், ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்படி பவர் மேலே அடிக்கடிக்கு போட்டால் நான் எங்கடா போவேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அடி இருக்குல்ல. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு இந்த பவரை பிரேக் டவுன் பண்ணணும். ஐ நீட் டு பிரேக் டவுன் இட். இதை நான் தனித்தனியாக பிரித்து எழுதணும். ஸோ அது கஷ்டம். அதனால தான் லாகுன்னு ஒரு விஷயத்தை நாம் கொண்டு வந்தோம். ஸோ இந்த பவரை என்னால் முன்னாடி மல்டிப்புளாக சாதாரண ஒரு நம்பர் மாதிரி முன்னாடி மல்டிப்புளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் லாக் யூஸ் பண்ணி ஆகணும். when I use log I will get a linear line. எனக்கு அது ஒரு லீனியர் லைன் ஃபார்மேட்டில் வருவான். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ லாகை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ரீசனுக்காக தான். எப்போல்லாம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன்ஸ் லைக் இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும், இல்லைனா இந்த மாதிரி இருக்கிறவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஆர் இந்த மாதிரி இருக்கிறவனை இன்டெகிரேட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் மேக் இட் வெரி சிம்பிள். ஒன்று அதை சிம்பிளாக காட்டிடும். சரியா? எஸ். ஸோ லாகுன்றது எது, பவரை படிக்கிறதுக்காக யூஸ் பண்ண கான்செப்ட். லாகுனாலே பவரை படிக்கிறது தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு 2³ வந்து நம்மளுக்கு 8. 2³ என்னது, நம்மளுக்கு 8. கரெக்டாடாமா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? எனிவன் ஹாவ் எனி ஐடியா? ப்ளீஸ் ரிப்ளை மீ. 12th ரிவிஷன் டெஸ்ட் 1க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லுங்கள் மேம். நாளைக்கு ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டா?
டே பசங்களா ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டுக்கு 𝐿𝑧 இஸ் டேக்கிங் லைவ் ஐ திங்க் ஸோ யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் ஹிம்னா. அவர் 12th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எப்போது, நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்கலாமே. யா ஒன் செக் நான் பார்க்குறேன் வெதர் ஹீ நாட் ஸ்டார்டட் இட். ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டாரா? ஓகேடா பசங்களா, நான் வந்து 𝐿𝑧 சொல்லிடுறேன், அவர் போட்டுருவார். ஓகேவா? சாரி மீனக்கா. ஓகேடா பசங்களா, இதை லாகில் எழுதுகிறோம். இது லாகில் எப்படி எழுதுகிறோம்? log 2/8 = 3. யார் பவரில் இருந்திருந்தா உனக்கு 8ன்ற ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ லாக் எப்படிங்கிறது என்னது, இட் ஆல்வேஸ் கிவ் யூ தி பவர்ஸ். பவர்ஸை நம்மளுக்கு ஆன்சராக கொடுக்குறவனே லாக் தான். ஸோ காட் இட் பசங்களா. அண்ட் லாகோட கான்செப்ட் உனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் லாகோட ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்லி எது தான் யூஸ் ஆகும்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ லாகு தனித்தனியாக அடிஷனில் இருக்குது. இஃப் இட் இஸ் லைக் அன் அடிஷன், ரைட்டாமா, நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே லாகை எடுத்து 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது எந்த கான்செப்ட்? பவர்ஸ் 2 பேர் எப்போ ஆட் ஆகிப்பாங்க? when your base are in multiplication. கரெக்டாக தப்பா? பேஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கும் போது தானே பவர்ஸ் ஆட் ஆவாங்க. லாகுன்றது பவர் தான். ஸோ பவர்ஸ் 2 பேர் ஆட் ஆவாங்கன்றது எப்போ? when your base get multiplied. ஸோ அதனால தான் log mn போடுறோம். ஓகே, அதே மாதிரி log m minus log n which is equal to log of m/n. 2 power 8 என்னன்னு தெரியலையே மேம். 2 power 8 வந்து 256. எஸ், MVST ஆஃப்லைனில் ரைட் பண்ண மேம், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன், பட் எனக்கு கிராஷ் கோர்ஸ் வரல. டே பசங்களா, என்னடா பசங்களா கிராஷ் கோர்ஸ்? ஐ ஹேவன்ட் லைக் MVSTக்கு கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னாங்களா? எஸ், அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? டிட் ஐ சே கிராஷ் கோர்ஸ்? அது 2 cube. டே அது கியூப்டாமா? சாரி, நான் எழுதுனது உங்களுக்கு புரியல. ரியலி சாரி, இட் இஸ் 2 cube. ஓகேங்களா? யாடா பசங்களா, அதுக்கப்புறம் என்னது? log m/n. இதுதான் மெயின். இந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. நான் சொன்னேன்ல, எப்பெல்லாம் பவரில் இருக்கானோ அவனை என்னால் டீல் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த பவரை நான் முன்னாடி கொண்டு வந்துடலாம். n × log m. மேம் ஆஃப்லைனில் ரைட் பண்ணவங்களுக்கு ஃப்ரீன்னு 𝐿𝑧 சொன்னார் மேம். ஃப்ரீ மீன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீன்னு தானே சொன்னாங்க, கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீன்னு சொன்னாரா? ஓகே சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாகோட கான்செப்ட் என்ன தெரியுமா? லாக்னா ஒன்றும் இல்லை, 2 cube. என்னது 2 cube வந்து 8. இதை வேறு மாதிரி எழுதுகிறோம், ரீஃப்ரேம் பண்ணி எழுது. இட்ஸ் லைக் அன் இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச். சரிங்களா? டைரக்ட் ஸ்பீச்னா என்னது? நான் ராஜ்குமாருக்கு 10 rupees கொடுத்தேன் அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னது? ராஜ்குமாருக்கு என்னால் 10 rupees கொடுக்கப்பட்டது. இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். கரெக்டாக? அதே தான். 2 cube 8ன்னு நம்மளுக்கு தெரியும், அதை இன்டைரக்டாக நீ சொல்லணும். எப்படி சொல்லுவ? ஸோ 2க்கு 3 பவராக போட்டால் 8 கிடைப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 2க்கு 3 பவராக போட்டால் 8 கிடைப்பாங்க. தட் இஸ் கால் லாக். ஓகேவாடாமா? எக்ஸ்போனென்ஷியலோட ஆப்போசிட். ஸோ அதனால தான் இ பவர் வந்து இந்த சைடு, இ வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போச்சுன்னா லாகாக மாற்றுவீங்க. ஓகே, லாக் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தால் இ பார் அப்படின்னு மாற்றணும். ஓகேவாடாமா? லாக் அண்ட் இ ஆர் reciprocal function to each other. அவனுக்கும் அவனும் reciprocal, opposite. ஓகே வாடாமா? எஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் யூ வில் மெயின்லி யூஸ் இட்ரா பசங்களா. அதை தாண்டி சாப்டர் 2லேருந்து யூ வில் ஹாவ் ஸோ மெனி திங்ஸ். அதில் சாப்டர் 2ல் மெயினாக இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போகிறேன், அதை தயவு செஞ்சு சொல்லி பார்க்கலாம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாடுலஸ்.
மாடுலஸ் இல்லாத கொஷின் பேப்பர் கிடையாது, விட்டி கொஷின் பேப்பர் கிடையாது, ஜேஇ கொஷின் பேப்பர் கிடையாது, பப்ளிக் கொஷின் பேப்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது வித்தவுட் மாட். ஓகேங்களா? ஸோ மாடு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மாட் எக்ஸ் என்ன பண்ணும்? மாட் எக்ஸ் எனக்கு 2 வேலையை செய்யும். சரியா? இது வந்துட்டு நான் நேற்று பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இட் இஸ் லைக் அன் permutation and combinations important தான், because for your entrance exam, like entrance exam-ஆக இருக்கட்டும், காலேஜ் மெயின் இன்டர்வியூஸ்லாம் இருக்காங்கல்ல, நீங்கள் நீங்கள் கேம்பஸில் யாராவது செலக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஏதாவது எம்என்சி கம்பெனிஸ் லைக் டெலாய்ட், அப்புறம் என்ன இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது விச் இஸ் வெரி ஃபேமஸ், டெலாய்ட் அண்ட் ஜோஹோ, அந்த மாதிரி எந்த ஒரு எம்என்சி கம்பெனிஸ் நீ எடுத்துக்கிட்டாலும் உன்னோட பேசிக் டெஸ்ட்டே வந்துட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். சரியா? அந்த ஆப்டிடியூட்டில் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் இன்க்ளூடட். ஸோ அதனால அது இம்பார்ட்டன்ட். ஓகேவாடாமா? ஸோ எஸ், யூ ஹாவ் டு பேசிக்கலி நீ இதை பாஸ் பண்ணால் தான் உனக்கு இன்டர்வியூவே. சரியா? அப்போ தான் நீ போய் பேசவே முடியும். ஃபஸ்ட்டு உனக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஒரு டெஸ்ட்டு வச்சு உன்னை ஃபில்டர் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போவாங்க. ஸோ வாட் இஸ் மாட் எக்ஸ் டாமா? வாட் இஸ் மாட் எக்ஸ்? Give me solution. Saika, 1 minute. I just re-forward you this message. So actually இது என்னன்னே எனக்கு தெரியலடாப்பா. நீங்கள் லைக் ஆஃப்லைன் கிளாஸஸில் 𝐿 சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ ரியலி டோன்ட் அவேர் ஆஃப் தேட். ஒரு நிமிஷம், நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஐ வில் ஷேர் இட். ஸோ டோன்ட் வெரி, நான் நைட் கூட ஒரு லைவ் வரேன் 9:30க்கு. நீங்கள் அதில் எனக்கு கேட்டு சொல்லலாம். சரிங்களா? நான் அதுக்குள்ளே அவர்கிட்ட இதை ஃபார்வர்ட் பண்ணி கேட்டு வைக்கிறேன். ஒன் செக் பசங்களா. யாடா பசங்களா? டன். ஓகே, எஸ்டா பசங்களா? ஃபைன். சரி, ஓகே. சி திஸ் டாமா, மாடெக்ஸ். மாடெக்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா நீங்கள் ஓகே, ஐம் நாட் ஸ்பீக்கிங் ரேஷ்னலிசம், நான் ரேஷ்னலிசமாக பேசல, பட் உலகத்தில் இப்படி தான் சொல்கிறேன். வென் வி கோ அவுட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா they will treat us you are Asian அப்படின்னு சொல்லி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? they will treat as an Asian. ஓகேவா? பை லுக் நம்மளை பார்த்து எடை போடுவாங்க. சரியா? எல்லா மனுஷங்களும் அது பண்ணுறது தான், அது அவங்க தப்புன்னெலாம் சொல்ல முடியாது, பட் தே டூ இட். ஓகேவா? அந்த மாதிரி தான் மாடெக்ஸுங்கிறது பார்த்து எடை போடுற ஒரு ஃபங்க்ஷன். அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யாது. இட் வில் ஃபஸ்ட்டு நீ யாருன்னு அவனை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இல்லை ஷைக்கா, நான் திருப்பி லைவ் வருவேன்டாப்பா, அதுக்குள்ளே அவங்க ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். 9:30 ஐம் அகெயின் கம்மிங் லைவ். ஸோ நீங்கள் என்கிட்ட அப்போ கேட்கலாம். சரியாடாப்பா? ஸோ மாடெக்ஸ் என்ன வேலை பண்ணுவோம் பசங்களா? எக்ஸு மைனஸ் எக்ஸ்னு 2 விதமான வேலை செய்யும். ஃபஸ்ட்டு எப்படி எடை போடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னோட நம்பர் பாசிட்டிவ் நம்பர்னால் இட் வில் கிவ் எக்ஸ். வென் யோர் நம்பர் இஸ் அ நெகட்டிவ் நம்பர் இட் வில் கிவ் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இது ஈஸி, இது நீ ஈஸியாக பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு தேவைன்றது என்னென்னா, I need like this. இவனோட இன்டர்வல்ஸ் எனக்கு என்ன வேணும், இவனோட இன்டர்வல்ஸில் இவன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவான்னு எனக்கு தெரியணும். ஏன்னா இதை வந்து நீங்கள் மெயின்லி 9th சாப்டர் இன்டகிரேஷனில் யூஸ் பண்ணுவீங்க. யூ வில் யூஸ் இன் இன்டகிரேஷன் பேசிக்கலி 9.3 எக்ஸசைஸ் அண்ட் 9.8 இந்த 2 எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுவீங்க. சரியாடாமா? to this 2 exercise. You are new to the screen, please subscribe to the channel. பசங்களா லைவ் ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா மேடமா? எஸ்டா பசங்களா, இட்ஸ் நவ் யோர் டர்ன். mod 2x minus 3ங்கிறவங்க யாருக்கு ஈக்குவல், எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க? இவங்களோட லிமிட் என்ன? லாக் நல்ல இம்பார்ட்டண்டானு சொல்லுங்கள். எஸ்டாமா, லாக் நல்ல இம்பார்ட்டன்ட் தான். ஓகே,
anyone here to answer? லிமிட்டே தெரியாதா? அங்கே நீங்கள் லிமிட் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைடாமா. நீங்கள் இங்கே அட்டென்ட் பண்ணுங்க. நான் 12th நான் உனக்கு சொல்லித்தரேன், டோன்ட் வெரி. mod 2x minus 3டா பசங்களா. எஸ், தெரியலையா? அடே இதை ஆன்சர் பண்ணிங்கல்ல, அதே மாதிரி இதையும் ஆன்சர் பண்ணுங்க. யோர் டியூட்டின்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ண mod x'ை பற்றி. எஸ், ஓகே. நான் இப்போ உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரட்டா? யூஸ் தட் ஃபாலோ ட்ரிக், சரியா? எஸ், குட். நான் என்ன சொன்னேன்? 2 விதமான வேலை செய்யும்னு சொன்னேன். யாரை பார்த்து செய்யும்? வந்திருக்க ஆளை பார்த்து தான். இப்போ உனக்கு கிடைச்சிருக்க ஆள் யார்? 2x minus 3. உன்னோட 2x minus 3 if it is a positive number, அதோட டோட்டல் அவுட்புட் பாசிட்டிவாக இருந்தால் அது 2x minus 3 அப்படியே கொடுத்துரும். ஓகே, when the 2x minus 3 is less than 0, அது நெகட்டிவ். வர ஆன்சர் எனக்கு நெகட்டிவாக இருந்தால் ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணி அந்த நம்பரை கொடுக்கும். கரெக்டா? இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ சொல்லுங்கள். ஃப்ரம் திஸ் சே எக்ஸ். இதுலேருந்து இப்போ எக்ஸ் சொல்கிறது ஈஸி தானே? இதுலேருந்து எக்ஸ் எப்படி சொல்வீங்க? How do you find x from this one? 2x minus 3. 2x minus 3 less than 0. அப்போ x என்ன? x ஓட லிமிட் என்ன? எஸ், குட். சூப்பர்டா பசங்களா, பின்றீங்களே. ஸோ your answer is 2x minus 3. என்ன மேம் லிமிட்? அடே லிமிட்னா அந்த லிமிட் கிடையாது. அச்சோ, லிமிட்டுங்கிறது அது கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது? இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு 3 to 2ன்னு வச்சுக்கவேன். இதை சொல்கிறேன், எந்த லிமிட்குள்ளே இருந்தால், எந்த இன்டர்வெல்லில் இருந்தால் இது வரும் அப்படின்றத கேட்குறேன். அதை பற்றி பேசுகிறேன், சரிங்களா? 2x minus 3 எக்ஸோட வேல்யூஸ் எந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்க்கு இது அப்ளிகபிள்னு நான் கேட்குறேன். அப்படின்னா 9th சாப்டர். நோ, திஸ் கான்செப்ட் இஸ் யூஸ்ட் இன் 9th சாப்டர்னு சொல்கிறேன். 12th மேக்ஸில் 9th சாப்டரில் யூஸ் பண்ணப்படுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாடை பற்றி யூ வில் ஸ்டடி தேர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இட் இஸ் இன்டகிரேஷன் போட்டிருக்கேன். அப்போ கூடவா நோட் பண்ணல? இன்டகிரேஷன் 9.3 and 9.8ன்னு. யாடா பசங்களா? திஸ் கான்செப்ட் இஸ் யூஸ்ட் இன் 12th மேக்ஸ். ஓகே, எஸ். இப்போ சொல்லுங்கள். குட். when your x is greater than 3/2 and your x is less than 3/2. சூப்பர்டா பசங்களா, வெரி குட். நீ இதை வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எப்படி செக் பண்ணுறது? இப்போ பாருங்கள், உன்னோட எக்ஸ் பார்த்தன்னா 3/2க்கு மேலே போனாலும் கீழே போனாலும் அவங்க சொல்ல ஸ்டேட்மெண்ட் என்னது? உங்களோட இன்புட், உன்னோட இன்புட் 3/2ஓட கம்மியாக ஏதாவது நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். லெட் இட் பி 0, சரியா? 3/2ஓட ஏதாவது ஒரு கம்மியாக நம்பர் சொல்லுங்க. 0, ஓகேங்களா? 0ன்னு இந்த மாட்குள்ளே எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டால் வாட் இஸ் யுவர் அவுட்புட்? இதுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். எக்ஸுக்கு நான் 0ன்னு போட்டால் வாட் இஸ் மை அவுட்புட்? ஓகே, நாம் கெஸ் பண்ணதும் இதுவும் கரெக்டானு தெரிஞ்சிடும். யாரா பசங்களா? x is equal to 0. அந்த x 0ன்னு இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் 3 தானே கிடைக்குது. யாரா பசங்களா? எஸ். ஸோ குட். ஸோ உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் அண்ட் மாட் எடுக்க போய் இது பாசிட்டிவாக மாறிடுச்சு. எஸ். ஸோ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தானே? நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்? உன்னோட எக்ஸ் பார்த்தோன்னா 3/2ஓட கம்மியாக இருந்தால் அது ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பருன்றப்போ மாட் ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணி தான் நம்மளுக்கு ஆன்சர் தரும். யா, இட் இஸ் டேம் கரெக்ட். கரெக்டா? அப்போ நம்ம கரெக்டாக தான் போகிறோம், ரைட்? ஸோ இதுவே 3/2ஓட அதிகமானா 2, லெட் இட் பி 2. நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் ஒரு பாசிட்டிவ் நம்பரை தான் தரும். சரியாடாமா? ஸோ நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸு வேணும், அந்த எக்ஸு எந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும்னு நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும், மெஷர் பண்ண தெரியணும். நாம் இங்கே வியாபாரி மாதிரி தான். ஸோ வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஒரு பொருளோட வெயிட் என்னன்னு தெரியணும்.
ஸோ யாரை போட்டால் யாருக்கு எடுப்பா, இந்த கத்திரிக்காய் எடுத்தால் இது ஒன்று போட்டிங்கன்னா போதும்பா 1 கிலோ வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா? எக்ஸ் எங்கேருந்து எடுத்தால் அது பாசிட்டிவாக வரும் நெகட்டிவாக வரும்னு நம்மளுக்கு டிபேட் பண்ண தெரியணும். ஓகே, எஸ். ஸோ இதை மோஸ்ட்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன், பட் ஈவென்ச்சுவலி இதை இப்போவே தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் ஆர் ரைட்ஸ் டு நோ நவ். கூல்ரா பசங்களா? எஸ், அவ்வளோதான். சாப்டர் 2ல் அவ்வளோதான். ஆனால் சாப்டர் 3ன்னு ஒன்று இருக்குல்ல, சாப்டர் 3 எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவேன். ஓகே, என்னை கேட்டால் நீங்கள் அதை படித்து வைக்கிறது பெட்டர். சரியா? இது அப்படியே சாப்டர் 4க்கு யூஸ் பண்ணுவீங்க. லிட்ரலி சாப்டர் 4 12th மேக்ஸில் அந்த கான்செப்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னு ஒன்று படிப்போம். ஓகேவா? ஸோ ஐ நோ ஃபார்முலா படிக்கிறது கஷ்டம்தான், பட் படிங்க. ஓகேவாடாமா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ட்ரிக்னோமெட்ரியா அப்படிலாம் முழிக்க வேண்டாம். ஓகேவா? நான் கேட்குற குட்டி குட்டி கொஷின்ஸுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் போதும். ஓகேவா? ஃபார்முலாஸ் தான் படிக்க போகிறோம். ஃபார்முலா அதிகமாக இருக்குமே மேம். ஓகே, நான் சொல்கிற ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, மெயின்லி ஆல் சைன் டீ கப்ஸ் மெயினாக இது வேணும். ஓகேவா? இதை பற்றி உனக்கு அப் டு டேட் எல்லாமே தெரியணும். இதுலேருந்து எப்படி ட்விஸ்டட் கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். ரைட்ரா பசங்களா? நோ ப்ராப்ளம், ஐ எம் ஹியர். சரிங்களா? ஆல் சைன் டீ கப்ஸ். ஆல் சைன் டீ கப்ஸ்னால் என்னடாமா? ஆல் சைன் டீ கப்ஸ். ஸோ நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. வென் யுவர் ஆங்கிள்ஸ், உங்களோட ஆங்கிள்ஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்தால் சைனாக இருக்கட்டும், டேனாக இருக்கட்டும், காஸாக இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவ் தான். காஸ் ஆஃப் தீட்டா இட் இஸ் காஸ் தீட்டா. சேம் ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் தான் அவன் எனக்கு அவுட்புட்டாக கொடுப்பான். ஸோ இஃப் யூ ஹாவ் டு சே வெதர் இட் இஸ் நெகட்டிவ் ஆர் அவுட்புட், அவ்வளோதான். சரியாடாம்மா? யா, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சென்டர். ஓகே, சூப்பர், உங்களோட இஷ்டம். சரியா? செகண்ட் குவாட்ரண்ட். வென் இட் கம்ஸ் ஃபார் செகண்ட் குவாட்ரண்ட், ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் ஒரு வித ஃபார்மேட்டில் இருப்பாங்க. என்ன ஃபார்மேட்ராமா? எப்படி ஒருத்தவங்களை நம்ம குவாட்ரண்ட், இந்த குவாட்ரண்ட்டா இல்லை தேர்ட் குவாட்ரண்ட்டானு எப்படி கண்டுபிடிக்கணும் அதை முதல்ல எனக்கு சொல்கிறீங்களா? இப்போ ஒரு ஆங்கிள் சொல்கிறேன். இஃப் ஐ சே ஆங்கிள் லைக் 225, 225ங்கிற ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட்டில் வரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எனி ஐடியா? நீங்கள் எந்த விதத்தில் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். யாஸ்டா பசங்களா? யாவே எனி ஐடியா? இட்ஸ் இஸ் இன் விச் குவாட்ரண்ட்? ஆங்கிள் 225 டிகிரி. தேர்ட். எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க தேர்ட் குவாட்ரண்ட்னு? எஸ், ஐ எம் ஆஸ்கிங் ஹவ் யூ ஃபைண்ட் இட் அவுட். எப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகே, ரைட்டு. சரி, ஓகே, குட். எஸ், மோராலஸ் கரெக்டாக சொல்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில விஷயம் ஃபெமிலரான்னு தெரியும். ஓகேவா? சில விஷயம் ரொம்ப ஃபெமிலராக தெரியும். அதாவது ஸ்டார்டிங் லைன், இதே லைன்லேருந்து இதே லைனில் தான் உன்னோட ஆங்கிள்ஸ் இருக்குன்னா 0 டிகிரி. ரைட்? நம்மளுக்கு சில விஷயம் ரொம்ப ஃபெமிலராக தெரியும். 6th 7th படிச்சுட்ருக்கோம். ஒரு இவ்வளோ பெரிய செமி சர்க்கிள், when it forms a semi circle it is 180 டிகிரி. கரெக்டாடா பசங்களா? அண்ட் இப்போது இதில் பாதி இது வந்து 90, அதாவது ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் கரெக்டாக 90 டிகிரி ஆங்கிளை மேக் பண்ணுது. அப்போ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா 90 டிகிரி தான் இருக்கும். இதுக்கும் 90 டிகிரி தான் இருக்கும். அப்போ இது வந்து 90 டிகிரி. இந்த லைன் கரெக்டாக 270 டிகிரி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. இது நான் எந்தெந்த சாப்டரில் யூஸ் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். மெயின்லி அதில் எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ பெட்டர் யூ லிஸ்ட் இட் அவுட். ஓகேவா? சாப்டர் 2டாமா, சாப்டர் 2 கால் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது ஒரு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் 12th மேக்ஸ் இருக்குது. அதில் இது வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்டர் 4க்கு வரும். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் இன் சாப்டர் 7 வராது, சாப்டர் 8 வர வாய்ப்பில்லை. சாப்டர் 9ல் சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். இன்டகிரேஷனுக்காக சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் சாப்டர் 10லேயுமே அதே இன்டகிரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணப்படுவாங்க.
சாப்டர் 11 அண்ட் 12 யூஸ் பண்ண மாட்டீங்க. மொத்தத்தில் 4 சாப்டர்ஸில் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த நான் குவாட்ரண்ட் சொல்கிறேன்ல இது மட்டும். சரியா? எஸ்டா பசங்க. ஸோ இப்போ 225 டிகிரி அப்படிங்கிறது வேறு யாரும் கிடையாது, அது கிட்டத்தட்ட 180 தாண்டிடுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு குவாட்ரண்ட்டையும் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, when it is between acute angle, நல்லா தெரிஞ்சுக்கோ, when it is an acute angle 0 to 90 டிகிரி இருந்தால் அதுக்கு பேர் acute angle. ஒரு acute angle-ஆக இருந்தால் அது ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அக்யூட் ஆங்கிள் எல்லாமே சைன் காஸ் tan இவங்க எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்கும். சரிங்களா? இதுவே when it is like 180 minus theta, ஓகேவா, அது அக்யூட் ஆங்கிள் கிடையாது, பட் ஆனால் 180 விட கம்மியாக இருக்குது. சரிங்களா? இட் இஸ் நாட் அக்யூட் ஆங்கிள், பட் இட் இஸ் 180 விட கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்க செகண்ட் குவாட்ரண்ட். when it is 180 plus theta, ஓகேவா, 180 விட அதிகமாக இருக்காங்க, தென் இட் இஸ் கால் 180 ப்ளஸ் தீட்டா. அண்ட் இவங்களை வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா 270 ப்ளஸ் தீட்டான்னு நினைப்பீங்க, 360 மைனஸ் தீட்டா. எஸ், எல்லாமே அப்ளிகபிள் தான். ஆனால் 12th ஸ்டாண்டர்டுக்கு மெயினாக இட் இஸ் கால் மைனஸ் டிகிரி. அதாவது மைனஸில் உங்களோட ஆங்கிள் இருக்கும், நெகட்டிவ் ஆங்கிளாக இருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் -30 டிகிரி, -60 டிகிரி, -50 டிகிரி, -20 டிகிரி, இந்த மாதிரி அக்யூட் ஆங்கிள்ஸ் தான். பட் மைனஸில் வருது அப்படின்னா அவங்க 4th குவாட்ரண்ட்டில் வருவாங்க. ஸோ கான்செப்ட் புரிஞ்சுதா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுங்கிறது என்னது? இட் இஸ் அக்யூட் ஆங்கிள். when it is an acute angle அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருவாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்னா என்னது? 180 விட கம்மியாக இருக்கிறவங்க. சரியாடாமா? தேர்ட் குவாட்ரண்ட்டுங்கிறது 180 விட அதிகமாக இருக்கவங்க. அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுங்கிறது மெயின்லி நெகட்டிவ் அக்யூட் ஆங்கிள். ஓகே, ஸோ இது புரிஞ்சிச்சா? ஆல் சைன் டீ கப்ஸ். எஸ், இந்த ஆல் சைன் டீ கப்ஸுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் சைனை பொறுத்த வரைக்கும் சைனோட வேல்யூ நெகட்டிவ்லேயும் வரும், பாசிட்டிவ்லேயும் வரும். அவன் நெகட்டிவில் வருவானா பாசிட்டிவில் வருவானான்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம பண்ண போகிறோம், வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. நீ ஆன்சரை சொல்ல போகிறதில்ல, வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அவ்வளோதான். உன்னோட அவுட்புட் நெகட்டிவ் நம்பரா பாசிட்டிவ் நம்பரா, இதை நம்மளால் சொல்ல முடியல பசங்களா? யா, ஸோ see this sin of 180 plus theta. ஸோ sin of 180, அதாவது 180 விட கம்மியாக இருக்க ஆங்கிளுக்கு நீங்கள் சைன் எடுத்தால் கூட இது எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன்சரை தான் கொடுப்பான். பாசிட்டிவ் சேம் ஆன்சர் அஸ் தீட்டா, அந்த தீட்டா மாதிரியே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன்சரை தான் கொடுப்பான். அப்படின்னா சைனை பொறுத்த வரைக்கும் when I taking for சைனுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தாலும் ஒன்று தான், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தாலும் ஒன்று தான். கரெக்டாடாமா? am I right? whether this angle it is in first quadrant or second quadrant, எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன்சரை தான் அவன் கொடுப்பான். ஸோ சைனை பொறுத்த வரைக்கும் எந்த குவாட்ரண்ட்ஸ் மேட்ச் ஆகிப்பாங்க? ஃபஸ்ட்டு 2 குவாட்ரண்ட்ஸ் மேட்ச் ஆகிப்பாங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் மேட்ச் ஆகிப்பாங்க. ஏன்னா சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாக்கும் அண்ட் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாக்கும் இவங்க 2 பேர்த்துக்குமே நெகட்டிவ் ஆன்சரை தான் அவன் கொடுப்பான். நெகட்டிவ் ஓகேவாடாமா? ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டானாலும் மைனஸ் தீட்டா தான், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானாலும் மைனஸ் சைன் தீட்டா தான். ஓகேங்களா? ஸோ கேன் ஐ ஆஸ்க் கொஸ்டின் ஃப்ரம் திஸ்? இப்போ இது புரிஞ்சுதா? சைனை வச்சு மட்டும் நான் கொஸ்டின் கேட்கட்டா அவங்களால சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட் 180 தீட்டாக்கு என்ன வேல்யூ மேம்? எக்ஸாக்ட் 180 இருந்தால் என்ன வேல்யூவா? இட் இஸ் அ குட் கொஸ்டின். சரி, ஓகே. நீங்கள் இந்த பவுண்ட்ரி லைன்ஸ் மேலே இருந்தால், ஓகேவா, குட் கொஸ்டின் டிபி. பவுண்ட்ரி லைன்ஸ் மேலே இருந்தால் அதுக்கு ஒரு க்ளூவே நான் கொடுக்குறேன். யூ ஹாவ் அ ட்ரிக் ஃபார் தட். சரியா? இட் இஸ் கால் யூனிட் சர்க்கிள். இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் அவனோட வேல்யூவே. சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1,0 அண்ட் திஸ் இஸ் 0,-1 அண்ட் திஸ் இஸ் 0,1 and this is -1,0 and 0,-1. சரிங்களா? நீங்கள் கேட்டிங்களே எக்ஸாக்ட் 180 இருந்தால் சைனோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 0, காஸோட வேல்யூ என்னது? -1. ஓகே, இதே 0 டிகிரிக்கு காஸ் 0 என்னது 1, இதே சைன் 0 என்னன்னு கேட்டிங்கன்னா 0.
cos 90 0, sin 90 1. ஓகேவா? எக்ஸாக்ட் பவுண்டரி லைனுக்கு இந்த 4 யூனிட் பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Now happy டா பசங்களா? Yes. Okay, சரி, okay, fine. இப்போ நான் ரெண்டு டெஸ்ட் பாயிண்ட் தான். What is sin 240 degree and what is sin 120 degree and what is sin of minus 60 degree? யாரா பசங்களா? What is sin 240? sin 180 minus theta எப்பவுமே நெகட்டிவ் தானா? இல்லை இல்லை, நோ. ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பொறுத்து வேல்யூஸ் சொல்லுங்கள். ஸ்ட்ரெயிட்லி செய்தி வேல்யூஸ். ஓகேவாடாமா? ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூவே சொல்லிடுங்க. யா, இட்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட். குட் பசங்களா. ஏன்னா அது 180க்கு மேலே இருக்குது. எவ்வளோ மேலே இருக்குது? எஸ், எவ்வளோ மேலே இருக்குது? 60 டிகிரி மேலே இருக்குது. அவ்வளோதான். அப்போது sin 60 அப்படி நெகட்டிவில் வரணும். ஓகே, வாட் இஸ் sin 60? 1/2. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் -1/2. ஏன்னா அது 180 விட மேலே இருக்குது. √3/2 வராது. நோ, √3/2 வரும். ஆமாம், √3/2 தான் வரும். சாரி, காசை மறந்துட்டேன். யா, -√3/2. எஸ் ராஜ்குமார். டன் ராமா. நோ நோ நோ, 1/2 வராது. -3/2 தான். கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டுடாமா sin 120. அது ரேடியன்ட்லி ஈஸியாக இருக்குமா? ரேடியண்ட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறீங்களா? எஸ். 1/2? நோ, இட் இஸ் √3/2டா பசங்களா. இது 180 விட கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது? எவ்வளோ கம்மியாக இருக்குடா பசங்களா? இது 180 விட இட் இஸ் கம்மி தானே. ஆனால் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 60 டிகிரி கம்மியாக இருக்குல்ல. ஸோ sin 60 அதே வேல்யூ தான் வரப்போகுது. √3/2. 12th தமிழுக்கு குவிஸ் இருக்கா? நோடா பசங்களா. எனக்கு நீங்கள் தமிழ் கிளாஸ் உங்களுக்கு இல்லைடாமா. ஆமாம், இது 90 விட அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அன் அக்யூட் ஆங்கிள். பட் 180 விட கம்மியாக இருக்குது. 180 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 60 டிகிரி கம்மியாக இருக்குது. 60 டிகிரி கம்மியாக இருக்குன்னா இட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ sin 60யோட வேல்யூ தான் இதுக்குமே வரும். தே ஆர் லைக் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ வாட் இஸ் sin 60 -60 டிகிரி? sin -60 டிகிரிமா. அடே பசங்களா, ஃபிசிக்ஸுக்கு நான் இல்லையே. ஓகே, ஐ வில் செட் டு யாழ் சார். சரிங்களா, ஃபிசிக்ஸுக்கு நான் இல்லை, யாழ் சார் வந்து போட்டுருவார். ஓகே, யா, வாட் இஸ் sin -60 டிகிரி? யாரா பசங்களா, கொஞ்சம் ஹரியப் பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் sin -60 டிகிரி? இட் இஸ் ஃபோர்த்து குவாட்ரண்ட்ராமா. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இது மைனஸ் நெகட்டிவாக தான் இருப்பான். எஸ், sin 90 + 30 போட்டால் வரும் தான். ஆனால் sin 90 when you use odd values, நீங்கள் odd angles-ஐ யூஸ் பண்ணிங்கன்னா sin cos-ஆ மாறும் இல்லடாமா. ஸோ இட் இஸ் cos 30 டிகிரி. ஓகே, cos 30 டிகிரி. cos 30 டிகிரியோட வேல்யூ என்னது? √3/2. ஓகே வாடாம்மா. எஸ், யூ காட் இட் எவ்ரிவன்.
ஈவன் யூஸ் பண்ணால் சைனாகவே இருக்கும், நீங்கள் காசாக மாற்றவே வேண்டாம். அதனால தான் நான் ஈவன் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஆல்வேஸ் கெஸ் பை ஈவன். முடிஞ்சால் ஈவன் வச்சு கெஸ் பண்ணிடுங்க. ஈவன் அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஆட் வச்சு கெஸ் பண்ணும்போது இந்த விஷயத்த மறந்துடுவீங்க. சைனை காசாக மாற்றணும், காசை சைனாக மாற்றணுன்ற இந்த விஷயம் நம்ம மறந்துடுவோம். ஸோ அதனால் பேசிக்கலி பெட்டர் ஈவன் வச்சு போய்க்கோங்க எல்லாமே. சரிடாமா? எஸ். ஸோ இப்போ கான்செப்ட் நான் கிளியர் பண்ணுறேன். வெறும் டீட்டான்னு இருந்தால் அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 180 மைனஸ் டீட்டா ஃபார்மேட்டில் இருக்காங்கன்னா அவங்க செகண்ட் குவாட்ரண்ட். 180 ப்ளஸ் டீட்டாங்கிற ஃபார்மேட்டில் இருந்தால் அவங்க தேர்ட் குவாட்ரண்ட். மைனஸ் டீட்டா ஃபார்மேட்டில் இருக்காங்கன்னா அவங்க ஃபோர்த்து குவாட்ரண்ட். சரிங்களா? ஸோ சைனை பொறுத்த வரைக்கும் சைன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தாலும் சரி, செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தாலும் சரி பாசிட்டிவ் ஆன்சர் தான் கொடுப்பான். தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தாலும் சரி, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருந்தாலும் சரி, அவங்களோட ஆன்சர் ஒன்று தான், ஆனால் அது நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? டேனுக்கு எப்படி இருக்கும்? டேனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவாக இருப்பாங்க. ஆப்போசிட் செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட், செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் நெகட்டிவாக இருப்பாங்க. ரைட்? ஃபார் காஸுக்கு அப்படியே உல்ட்டா. காஸுக்கு எப்படி? இங்கே இருக்க 2 பேர், இவன் 2 பேர் காஸுக்கு பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஃபோர்த்தில் இருந்தாலும் சரி, நான் பாசிட்டிவாக இருப்பேன். ஓகேவா? ஆனால் செகண்ட்லேயோ தேர்ட்லேயோ நான் மாட்டிக்கிட்டேன்னா நான் நெகட்டிவாக இருப்பேன். ஸோ புரிஞ்சுதாடாமா? அவ்வளோதான். ஓகே. ஸோ இதை வச்சு டெஃபினெட்லி நீங்கள் செகண்ட் சாப்டர் அண்ட் ஃபோர்த் சாப்டர் சுலபமாக ஓட்டிடலாம். 9th சாப்டர் அண்ட் 10th சாப்டருக்குமே எந்த ஃபார்முலா பேசிக்லி ரொம்ப நீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா sin of a plus b ஃபார்முலா. வாட் இஸ் sin of a plus b ஃபார்முலா அண்ட் cos of a plus b ஃபார்முலா அண்ட் sin 2θ ஃபார்முலா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவேன். cos 2θ ஃபார்முலாவும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஃபார்முலாஸ் உனக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே. ஸோ வாட் இஸ் sin அண்ட் tan a plus b ஃபார்முலா? இது எல்லாரும் பேசிக்கலி நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பீங்க. கரெக்டாடாமா? ஸோ வாட் இஸ் sin a plus b? sin a cos b plus cos a sin b. அண்ட் இது அண்ட் மைனஸ் வந்தால் மைனஸ் போடுவீங்க. காஸோட ஃபார்முலா என்னது? cos cos sin sin. sin 2θ ஃபார்முலா என்னது? 2 sin θ cos θ. And what about cos 2θ டாமா? It is cos square θ minus sin square θ. இதுவும் வரும். காஸுக்கு மொத்தம் 3 ஃபார்முலா. அந்த 3 ஃபார்முலாவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 cos square θ minus 1 and 1 minus 2 sin square θ. ஓகே. ஸோ பேசிக்கலி ஆனால் வந்துட்டு இப்படி நீங்கள் படிக்க மாட்டீங்க. நிறைய இடத்துல இப்படி வராது. எப்படி வரும் நான் சொல்கிறேன். cos square θங்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்கன்னா 1 + cos 2θ divided by 2. இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. எஸ், ஆப்வியஸ்லி இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி படிச்சுக்கோ, இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். sin square θ வந்து பார்த்தீங்கன்னா 1 minus cos 2θ divided by 2. இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி படிச்சுட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவாடாமா? ஸோ cos square θனா 1 + cos 2θ by 2 and sin square θனா 1 minus sin square cos 2θ by 2. எல்லாமே ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் டிரைவ் பண்ணலாம். ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா வச்சு மட்டுமே இவன் எல்லாத்தையும் உன்னால் டிரைவ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஃபார்முலா மறந்துட்டேனாலும் நீ டக்குன்னு இதில் போட்டு டிரைவ் பண்ணிக்கலாம். அதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா டெரிவேஷனில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி இதை நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம் மறந்துட்டா கூட அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிடாமா? வாட் இஸ் tan a plus b ஃபார்முலா? இட் இஸ் tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் அண்ட் இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதானா பசங்களா? ஓகே. ஹோல் திங் ஃப்ரம் சாப்டர் 3. சாப்டர் 3லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தா இந்த விஷயத்தை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். ஈவன் சொல்லப்போனால் சாப்டர் 4லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் டீச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? இதோட ரிவிஷனே, இதோட ஆயில் கலமே வெறும் 1 hour தான். 1 hourக்கு மேலே இது அதிகபட்சம் இல்லை. ஒரு 5 மாடல்ஸ் தெரிஞ்சால் போதும். இந்த சாப்டர்லாம் ஈஸி தூசி.
அண்ட் இதுவுமே நான் உனக்கு சொல்லி கொடுத்துப்பேன். அங்கேயும் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே, அவ்வளோதான். தேர்ட் சாப்டர் கிளியரா? தேர்ட் சாப்டர்லேருந்து இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணலாடா பசங்க. ஓகே, இவ்வளோதான் ஃபார்முலாஸ் யூ ஆர் கேரி அவுட் டு 12th. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் ஃப்ரம் சாப்டர் 4. சாப்டர் 4லேருந்து ஃபார்முலாஸ் கிடையாது, அது பியூர்லி உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? எங்கே காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன் நிறைய இடத்துல. சரிங்களா? ஸோ வாட் இஸ் எ காம்பினேஷன் ஃபார்முலா பசங்களா? 10C2 அப்படின்னா என்னென்னு தெரியணும். வாட் டு யூ டூ ஃபார் 10C2? 10C2க்கு என்ன பண்ணுவீங்க? 10 × 9 / 1 × 2. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இதான் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க. 10C4னா என்ன பண்ணுவீங்க? 10 × 9 × 8 × 7 அந்த மாதிரி 4 நம்பர் எழுதணும். கீழே 1 × 2 × 3 × 4 பண்ணோம். ஓகேவானப்பா? இதுதான் காம்பினேஷன். இந்த ட்ரிக் அங்கே யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம்னா, அங்கே இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. NCX = NCY. NCX = NCY. இது எப்போ ஈக்குவலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். when your x = y. மேம், இதை தவிர 12th நியூ ஃபார்முலாஸ் இருக்குமா? அஃப்கோர்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். சரிங்களா? ஆனால் அதெல்லாம் குட்டி குட்டி மாடுலேஷன்ஸ் தான். ஓகே, எஸ் அஃப்கோர்ஸ் நான் தரேன். x = y or else. அடுத்தது என்னடாமா? ஆனால் பெட்டர் நீங்கள் ட்ரிக்னோமெட்ரியில் எல்லாமே படித்து வச்சுட்டு நீங்கள் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்லடாப்பா. யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇனா யார்? ராஜ்குமார், ஐ ஹோப் யூ ஆர் ப்ரிப்பேரிங். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அப்போ நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இஃப் எனி ஒன் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ, டோன்ட் டேக் ரிஸ்க். எல்லாமே படித்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அண்ட் ஐடென்டிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மறந்தே போயிட்ட பாருங்கள். ஐடென்டிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரிக்னாமெட்ரியில் 3 ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அந்த 3 ஐடென்டிட்டிஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேடா பசங்களா? எஸ். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? NCX = ஆர் அதர்வைஸ் ஓய் மைனஸ் இல்லை ப்ளஸ்ஸு x + y = n. இதை புரிஞ்சுக்க தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. எஸ், இதை புரிஞ்சிக்க தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நான் இதை 11th சாப்டரில் காம்பினேஷன் அதிகமாக வரும். ஓகேவா? இன்னொரு 12th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th சாப்டர் இட் இஸ் கால் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? அந்த சாப்டருக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய டைம் இப்போ 10C8லாம் வரும். 10C8 வர இடத்துல நான் 10C8 கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாகவே 10C2ன்னு போட்டுருவேன். ஸோ அப்போது எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரியணும். ஏன்னா நம்ம தான் பார்த்துருக்கோமே, 10C8னாலும் 10C2னாலும் ஒன்று தான். ஏன்னா 8 + 2 = 10. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் காம்பினேஷன் நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. சரியாடா பசங்களா? ஸோ வாட் இஸ் 7C4? 7C4க்கு பதிலாக என்ன போடலாம்? What you do for 7C4? க்கு பதிலாக என்ன போடலாம் பசங்களா? எஸ், 7C3 போடலாம். குட். ஓகே, 5C2க்கு பதிலாக, சாரி 5C3க்கு பதிலாக யூ கேன் புட் it is 5C 5C2க்கு ஈக்குவல். ஓகேங்களா? 5C4 யாருக்கு ஈக்குவல்? when it is 5C4,
ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த நான் 5ன்னு போட்டால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா 5C4னாலும் 5C1னாலும் ஒன்று தான். ஸோ 5C1 it is 5. ஓகே வேடாமா? ஸோ we can give straight answers. சரிங்களா? ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா 5th சாப்டரோட ஃபார்முலா வந்துட்டு யூ ஆர் நாட் யூஸிங் இன் 12th 5th சாப்டர்லேருந்து எந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. யூ ஆர் நாட் யூஸிங் இட். 6th சாப்டர்லேருந்து அஃப்கோர்ஸ் நிறைய ஃபார்முலா யூஸ் ஆகும். லைன் ஈக்குவேஷன் ஃபார்முலாஸ் என்னென்ன லைன் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலா இருக்குது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ். ஓகே, நான் சொல்லணுமா? சரி, ஓகே. ஆக்சுவலி பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ரியலிட்டிக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சாதாரண மனுஷனுக்கும் ஒரு ஓசிடி வந்த மனுஷனுக்கு, ஓசிடினா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? வாட் இஸ் ஓசிடி? கம்பல்சிவ் ஏதோ டிஸார்டர் சொல்லுவாங்களே, எனக்கு தெரியல. பட் அப்சஷனா? ஓகேவா? அது தாண்டாமா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பெர்முட்டேஷன் மீன்ஸ் விச் ஷுட் பி இன் அ ஆர்கனைஸ்டு மேனர். இது இப்படினானா அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருக்க ஒரு விஷயத்துலேருந்து நான் செலெக்ஷன் எடுக்கணும். லைக் நான் அதை கலைக்கக்கூடாது, கலைக்காமல் எனக்கு தேவைன்ற விஷயத்த நான் எடுத்துக்கணும். அது பெர்முட்டேஷன். ஓகே. காம்பினேஷன்னா இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் எடுக்கலாம். ஓகே, இவனை தான் எடுக்கணும் அவனை தான் எடுக்கணும்னு இல்லை, கைக்கு வர ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு நம்ம கிளம்புறோம். தட் இஸ் காம்பினேஷன். ஓகே. பட் பெர்முட்டேஷன் மீன்ஸ் அயன் பண்ணி மண்டேக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு வச்சுருப்பாங்க, டியூஸ்டேனா இந்த ட்ரெஸ் தான், வெனஸ்டேனா இந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு ஆர்டராக இருக்கும். அந்த ஆர்டரை கலைக்கவே முடியாது, கலைக்க ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஸோ 2 பேருமே செலெக்ஷன் தான். 2 பேருமே ஒரு நிறைய திங்ஸ் இருக்குது, அந்த நிறைய திங்ஸ்லேருந்து நம்ம செலக்டாக பண்ணுறோம். 2மே செலெக்ஷன் தான். பட் எது வந்து வித்தியாசப்படுத்துது? பெர்முட்டேஷன். அந்த இடத்துல நீங்கள் அதை கலைக்காமல் நீங்கள் அதை எடுக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்டால் பெர்முட்டேஷன், சூஸ் பண்ணால் காம்பினேஷன். சூஸுக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆல்ரெடி இட் இஸ் ஆல்ரெடி பிக் பண்ணி இந்த இடத்துல இதை தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது நடந்து தான் ஆகணும், அது அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே. பட் சூஸுங்கிறது அப்போ அப்படி கிடையாது. நான் நேற்று போடுற ட்ரெஸ் இன்றைக்கும் போடலாம், யாருக்கும் சொல்ல போகிறது இல்லை. அது இட்ஸ் ஆர் சாய்ஸ், உன்னோட சாய்ஸ். டிஸ்டர்ப் பண்ணலடம். ஓகே, எஸ் யூ காட் இட் பசங்களா. பெர்முட்டேஷன்னா என்ன, காம்பினேஷன்னா என்னென்னு இப்போ ஒரு ஐடியா இருக்குங்களா? ஸோ ஒரு கொஷின் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் வெதர் வந்து அங்கே ஏதாவது ஆர்டர் வந்து மெயின்டைன் ஆகுதா, ஏதாவது டிசிப்ளின் கோர்ஸ் மெயின்டைன் ஆகுதான்னு தெரியும். அப்படி படிக்கும் போது யூ வில் யூஸ் பெர்முட்டேஷன் தேர். இல்லை அங்கே எந்த ஆர்டரும் இல்லை, சும்மா சூஸ் பண்ணுறது தான் அப்படின்றப்போ யூ வில் யூஸ் காம்பினேஷன் தேர். டன். ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 5th சாப்டர் கிடையாது, 6th சாப்டர். 6th சாப்டர்லேருந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் லோக்கஸ். லோக்கஸ் வச்சு 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ லோக்கஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. லோக்கஸ் மீன்ஸ் ஃபார்மிங் ஈக்குவேஷன். என்னடாமா? ஃபார்மிங் அண்ட் ஈக்குவேஷன். எமர்ஜென்சியா என்ன ஹரிஷ்? எஸ், அவ்வளோதான். லைக் 1 வால்யூமாக நம்ம முடிச்சிடலாம் ராஜ்குமார். ஸோ திருப்பி சொல்ல, லைன் ஈக்குவேஷன் இங்கே என்ன ஃபார்முலாம் இருக்குது? y is equal to mx plus c, y minus y1 is equal to m into x minus x1, and y minus y2 divided by y1, y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. And what are the other formulas you have? x by a plus y by b is equal to c. And distance between 2 point formula இருக்குல்ல அது. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் யாருக்கு ஈக்குவல்? ax1 plus by1 plus c divided by square root of a square plus b square அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிங்களா, ஞாபகம் இருக்கா? யூ வில் யூஸ் இட் இன் ஒன் சம்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ யோகேஷ், உங்களுக்கான விஷயந்தான். யாழ் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு வேதாந்து ஆப்பில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுவாமா. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிராஷ் கோர்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து மை கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே காட்டுமாமா. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான்டா பசங்க, இவ்வளோ தான். இந்த ஃபார்முலாஸ் மட்டும்தான் யூ வில் யூஸ் இட் இன் 12th. டன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹாவ் அ வெரி குட் டேடா பசங்களா. ஸோ ஐ ஹோப் ஒரு 4-5 பேர் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் கண்டினியூ பண்ணிங்க. ஸோ யூ ஆர் வெரி ஜென்டில்மேன்ஸ். ஸோ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். பாய்டா பசங்களா. ஹாவ் அ குட் டே.